ஹர ஹர நம பார்வதி பதஜே ஹர ஹர மகாதேவ. சத்குரு மகாராஜ் கி ஜெய். ரொம்ப நாளா நான் இந்த யூடியூப் வீடியோவில் வரல. அதுக்கு உங்களெல்லாம் நீங்கள்லாம் எதிர்பார்த்துருப்பேன் தெரியும் எனக்கு. ஆனால் சில சந்தர்ப்பங்கள் சரியா இல்லாததுனால பண்ண முடியல. இப்போது அவனையாட்ட வந்துடுத்து, அதனால் ஒன்று போட்டு தான் ஆகணுங்கிற ஒரு நிலைமை. இப்போது எல்லாம் அப்படியே நீங்களும் எல்லா விஷயங்களையும் எடுத்துட்டு நிறைய பேர் 800 சுற்ற பேர் ஆட்கள் இல்லை. இந்த தரம் 8ஆம் தேதி இன்னைக்கு நிறைய கிரகத்துக்கு வரலட்சுமி வரா, லக்ஷ்மி கட்டாட்சம் வருது. அன்னைக்கு எல்லா பண்டுகளும் சுவாசனைகளெல்லாம் வீடு முழுக்க ஜெய் 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 ஜெயின்னு இருக்கும். அம்பாள் வர அன்னைக்கு வெள்ளியிலேருந்து வச்சு அங்கே ஆர்த்தி எடுத்து அங்கேருந்து கூட்டின்னு வந்து உள்ளே வச்சு அலங்காரம் பண்ணி பூஜையை பண்ணி கைக்கு ரக்ஷாபந்தனத்தை கட்டிண்டு அன்றைக்கி அதுக்கப்புறம் ஆகாராதிகளை எல்லாருக்கும் வெத்தலை பாக்கெல்லாம் கொடுத்து சுவாசினிகளுக்கெல்லாம் அதுக்கப்புறம் அவள் ஆகாரம் பண்ணுறதுன்னு வச்சுருந்தாங்க. சில பேர் ஆகாரம் பண்ணாமல் ஏதோ திதுப்பு மாத்திரம் சாப்பிட்டுட்டு சாயந்தரம் சஹஸ்ரநாமார்ச்சனையெல்லாம் அம்பாளுக்கு பண்ணி எல்லாம் பண்ணுற வழக்கம். அப்படி நன்றாக நடத்துகிறார். அதே மாதிரி எல்லாரும் வரலட்சுமி நோம்பை நன்றாக நடத்தணும். நம்ம வீட்டுக்கு மாத்திரமில்லை, நம்மளோட ஊருக்கு மாத்திரமில்லை, நம்மளோட நாட்டுக்கும் சேர்த்து அந்த தனலக்ஷ்மியை, பாக்யலக்ஷ்மியை, சந்தானலக்ஷ்மியை அப்படி எல்லாத்துலேயும் பிரார்த்தனை பண்ணி எல்லோருக்கும் எல்லா விதமான சௌக்கியங்களும் கிடைக்கணுங்கிறதாக பிரார்த்தனை பண்ணிக்கணும். இப்படியாக என்னோட ஒரு விண்ணப்பம் உங்கள்கிட்ட. அவ்வளோதான், வேறு. ஏன்னா எல்லா பிரிவாளும் எல்லா மடாதிபதிகளும் எப்போ பார்த்தாலும் சொல்கிறது என்னன்னு கேட்டால், கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணுங்கோ, கொஞ்சம் நேரம் நீங்கள் யோகா இந்த இதெல்லாம் பண்ணுங்கோ, உங்கள் மனசுக்கு நிம்மதி, உங்கள் சரீரத்துக்கு ஆனந்தம் இப்படிலாம் சொல்லிட்டு வரா. நம்ம எதுவும் பண்ணுறதே இல்லை. சில பேர் பண்ணுறா, சில பேர் பண்ணுறதில்ல. எல்லோரும் பண்ணணும். நம்ம பண்ணி நம்ம பாரதத்தை நம்ம பிராச்சீன காலத்தில் எப்படி நம்மளாம் அவள்லாம் பெரியவாள்லாம் வாழ்ந்தாலோ அப்படி நாமளும் வாழ்ந்துட்டு நம்ம முன்னோர்களுக்கெல்லாம் அதை வரக்கூடிய சந்ததிகளுக்கெல்லாம் அதை நம்ம பிரசாதமாக கொடுத்துட்டு போகணும். இது பிரார்த்தனை. அதுக்கப்புறம் அவனியாவட்டம் ஆகஸ்ட் 9ஆம் தேதி அவனியாவட்டம் வந்துடுத்து. யஜுர்வேதம் ரிக்வேதம் ரெண்டுக்கும் ஒரே நாள் தான் அவனியாவட்டம். அன்றைக்கி தான் அவனியாவட்டம். எப்பவும் போல் நம்ம ஜேபி நகர் ஃபர்ஸ்ட் பேஸில் இருக்கக்கூடிய கல்யாண வெங்கடேஸ்வர கோவிலில் கார்த்தால 6:30 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் ஹோமம் இல்லாமல் எல்லோருக்கும் அவசரமாக போகக்கூடியவா சில பேர் இருப்பா. அவளுக்காக அந்த அவனியாவட்டத்தை பண்ணி கொடுக்கறது. அதுக்கப்புறம் 9 மணிலேருந்து 11:30 மணி வரைக்கும் ஹோமத்தோட இந்த அவனியாவட்டத்தை நன்றாக செய்து கொடுத்து எல்லோருக்கும் ஒரு வருஷத்துடைய பலன் பரிபூர்ணமாக கிடைக்கணுங்கிறதா வேதாரம்பத்தையும் பண்ணி அந்த வேதத்தை எல்லோரும் சொல்லி நன்றாக எல்லோரும் உச்சரித்து அந்த பலனை அடையணும் அப்படிங்கிறதாக மனசில் ஒரு சங்கல்பம். அதை நிறைய பேர் இந்த ஆவணியாவட்டத்துக்கு வந்துட்டுருக்கேன். எல்லாரும் இந்த தரமும் அதே மாதிரி எல்லோரும் என்னோட ஆசை என்னன்னு கேட்டால் அவசரமாக போய் தான் ஆணுங்கிறவாளை போட்டு கார்த்தால இது எல்லோருமே இந்த ஹோமத்தோடு இருந்தானுக்கா அதுக்கு இது ஜாஸ்தி. அதே மாதிரி தலையாவணியாவட்டுக்காரா குழந்தைகள்லாம் இருப்பா, அவளும் இங்கே வரலாம், தலையாவணியாவட்டை பண்ணி கொடுக்கலாம், எல்லாத்தையும் பண்ணிக்கணும். அதில் கொண்டு வர வேண்டிய பதார்த்தங்கள் சாமான்கள் என்ன அப்படின்னா, பஞ்சபாத்திர உத்ரணி, சொம்பு, தட்டு, அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் எள்ளு, 1 ஸ்பூன் அக்ஷதை, அதாவது அரிசி. இதை அதில் போட்டு வெறும் அக்ஷதைன்னா அரிசி
அந்த அரிசியும் வெள்ளை அரிசியும் இந்த எள்ளும் கலந்து கொஞ்சம் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வெத்தலைபாக்கு, புஷ்பம், பழங்கள், அதுக்கப்புறம் தேங்காய், அதுக்கப்புறம் அரிசி, வெல்லம், நெய் இது எடுத்துன்னு சில பேர் நிறைய பேர் வரா அது எடுத்துன்னு வரணும். அதே மாதிரி சில பேர்லாம் மடி ஆச்சாரத்தோட பண்ணக்கூடிய வீடுகள்லேருந்து எல்லோருமே கார்த்தால மாமிட்ட சொன்னால் அவள் ஆச்சாரமாக பண்ணி கொடுப்பான். அந்த ஆச்சாரத்தோடன் அந்த அப்பமும் அந்த அப்பமும் சுண்டலும் இது வெல்லம் போட்ட சுண்டல் அப்படி அந்த பண்ணி கொடுப்பா. அதையும் எடுத்துட்டு இந்த ஆவணியாவட்டத்தை பண்ணி அந்த வியாசருக்கு, வேத வியாசருக்கு அர்ப்பணம் செய்து அவருக்கு ஹோமத்தை பண்ணி அந்த வேதத்துக்காக சம்பந்தப்பட்ட தேவதைகள் எல்லாருக்கும் ஹோமத்தை பண்ணிவிட்டு சந்திருப்தி அடைஞ்சு அதே மாதிரி அந்த நைவேத்தியங்கள்லாம் பண்ணி அந்த நைவேத்தியத்தையெல்லாம் விநியோகம் பண்ணுறது இப்படியாக நன்றாக நடத்தி கொண்டிருக்கேள். எல்லாரும் நிறைய பேர் வரேள், நிறைய பேர் இந்த ஆணையாட்டத்தை நடத்தின்றிருக்கேள். இந்த தினமும் அதே மாதிரி எல்லோரும் இருந்து ஆணையாட்டத்தை நன்றாக நடத்தி அந்த பலனை அடையணுங்கிறதா என்னொரு பிரார்த்தனை. அதனால் இந்த யூடியூப்பில் அந்த லைவ் நீங்கள் அங்கேயே பார்க்கலாம். சில பேர் வயசானவள்லாம் இருப்பா, அவள்லாம் வர முடியாது. அந்த மாதிரி வாழ்க்கு யூடியூப் விவஸ்தையும் பண்ணியிருக்காவா. அதோட சம்பந்தப்பட்டதெல்லாம் அடுத்த நம்ம வீடியோ இதில் போடுறேன். அதுக்குள்ளே வந்துடும், அந்த இதெல்லாம் வந்துடும். அதோடு அதை போட்டுவிட்டு உங்களுக்கு தெரிவிக்கிறேன். அதனால் அனுசூத்தமாக இந்த இதில் யூடியூப்பில் நீங்கள் வந்துட்டுருங்கோ அப்படிங்கிறதாக உங்கள்கிட்ட சொல்லி இந்த 2 வார்த்தையை சொல்லணுங்கிறது தான் என்னோடய அபிப்பிராயம். எல்லோரும் சௌக்கியமாக இருக்கணும், எல்லா விதத்துலேயும் சௌக்கியமாக இருக்கணும், பல விதத்துலேயும் சௌக்கியமாக இருக்கணும். அதே மாதிரி முன்னாடி ஏன்னா வீட்டில் பெரியவாள்லாம் இருப்பா, அவள்லாம் வர முடியாதுங்கிறதுனால ஏதானும் உங்களுக்கு ஆவணியாட்ட சம்பந்தப்பட்ட அதாவது ஊனல், பவித்திரம், தர்ப்ப புல் இதெல்லாம் வேணும்னா கோவிலில் நம்ம ஏற்பாடு பண்ணலாம்னு வச்சுட்ருக்கோம். அதாவது ஒரு 6, 7, 8 தேதிகளில் யாரான மனுஷங்களை வைக்கிறோம். சாயந்தர வேளை தான் முடியும், கார்த்தால முடியாது. அதில் சாயந்தரம் அதை வாங்கிக்கலாம் நீங்கள். ஏன்னா வயசான வாழ்க்கை போடணுன்னா நீங்கள் எங்கே போவேன். அதனால் அதெல்லாம் பண்ணி கொடுக்க சொல்கிறேன். எல்லாம் பண்ணி வைப்போம். அதெல்லாம் அவள்லாம் கொடுத்துருவா. இங்கே ஒரு பாடசாலை நடந்துட்டுருக்கு. அந்த பாடசாலை சம்மந்தப்பட்டவா எல்லோரும் அந்த வேலையை செய்வா. பாடசாலை வேதத்தை அத்தியனம் பண்ணணும்னு நினைக்கிறவா என்ன பெரியவா கூட சொல்லி இருந்துருக்கா. 2 பேர் போ இன்றைக்கி கற்றுட்டுருக்கா. அது மாதிரி கற்றுக்கணும். எல்லோருமே வேதத்தை சொல்லணுங்கிற அபிப்பிராயம் எங்களுக்கு. சொல்லித்தரத்துக்கு ரெடியாக இருக்கணும். நீங்கள்லாம் அதில் கலந்துக்கணும். வாரத்தில் 2 நாள் தான், நிறைய நாள். சனிக்கிழமை அன்னைக்கு 6 மணிக்கு, ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு 4:30 மணிக்கு இப்படியா வச்சுருக்கோம். ஒரு 1.5 மணி நேரம், அவ்வளோதான். அதுக்கு மேலே இல்லை உங்களுக்கு. நீங்கள் வெளியில் போகிறதும் போய்க்கலாம், வந்துக்கலாம், அதெல்லாம் பண்ணிக்கலாம். அதனால் அதுக்கு சம்பந்தப்பட்ட புஸ்தகங்கள்லாம் என்ன ஏதுங்கிறத சொல்கிறோம். அப்படி நீங்கள் நன்றாக இங்கே நன்றாக நடந்து 9ஆம் தேதி இன்னைக்கு எல்லோரும் இருந்து ஆவணியாவட்டத்தை நன்றாக சிறப்பாக நடத்தணும் என்று நான் பிரார்த்தனை செய்கிறேன். ஹரஹர நம பார்வதி பதயே. ஹரஹர மகா